30 வருடமா செயற்கை விவசாயம் தான். திடீரென கையில் எடுத்த இயற்கை விவசாய சாகுபடி. பலன் லாபமா நஷ்டமா விளக்கும் விவசாயி. இயற்கை விவசாயமா, அதுலேயும் தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யணுமா, நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை, எனக்கு அதில் முன் அனுபவம் இல்லை என்ற பயந்தவர் தான் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறார். அப்படி என்ன தான் சாகுபடி செய்கிறார் என்று நிலத்துக்கு போய் பார்த்தா 1 இல்லை 2 இல்லை 4-5 பயிர்களை ஒன்றா சேர்த்து பல பயிர் சாகுபடி செய்து அசத்தி வருகிறார் விழுப்புரம் மாவட்டம் கெடார் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராதாகிருஷ்ணன். நான் 30 வருஷமாக பயிர் சாகுபடி செய்து வருகிறேன். கரும்பு, நெல், உளுந்து, மணிலா வரைக்கும் சாகுபடி செய்தேன். தோட்டக்கல் துறை மூலயமா பாமாயில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தேன். தற்சமயம் பல காய்கறிகள் செய்ய விருப்பம் பற்றி சொன்னாங்க. விருப்பம் இருக்குதுன்னு சொன்னேன். அதன் மூலயமா சொட்டு நீர் மூலிமா பண்ணுங்கள், இயற்கை மூலிமா பண்ண சொன்னாங்க. இயற்கை மூலிமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே மல்ச்சிங் எருவு கொட்டி வேப்ப புண்ணாக்கு போட்டு மல்ச்சிங் ஷீட்டு போட்டு தோட்டக்கல் துறை மூலயமாக அனைத்தும் கொடுத்தாங்க. விதையும் அவங்களே கொடுத்து செய்ய சொன்னாங்க. இந்த சொட்டு நீர் மூலயமா இது அனைத்தும் நட்டு இருக்குது. மூக்குத்தி அவரை, கோழி அவரை, வெண்டை, தக்காளி, இதுதான் பாரம்பரிய வெண்டை, பாரம்பரிய மூக்குத்தி அவரை, பாரம்பரிய கோழி அவரை இது கொடுத்தாங்க. இதை நட்டு இருக்கிறோம். அறுவடை செய்திருக்கிறேன். 30 வருடமாக கரும்பு, நெல், மணிலா, உளுந்து போன்ற பயிர்களை செயற்கை முறையில் விவசாயம் செய்த விவசாயியை அழைத்து இனி இயற்கை முறையில் காய்கறி பயிர்களை விவசாயம் செய்து பார் என்று தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்திய அறிவுரையை எந்த ஒரு முன்னணுவும் இல்லாமல் உடனடியாக களத்தில் செய்து பார்த்த விவசாயிக்கு காத்திருந்த ஆச்சரியமே. அறுவடை இப்போ இந்த மூக்குத்தி அவரை தான் கொஞ்சம் மக்கள் இப்போ புதுசாக இருக்கிறதுனால, பாரம்பரிய காயின்றதுனால கொஞ்சம் தேக்கமாக பார்க்குறாங்க. ஆனால் விரும்பி ஒரு சாப்பிட்ட பிற்பாடு விரும்பி கேட்குறாங்க, கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் தற்சமயத்து விழுப்புரம் மார்க்கெட்டில் கொஞ்சம் இது இல்லை, தற்சமயத்துக்கு இல்லாத பயிர். இதுக்கு சாதா அவரைக்கும் அதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பங்கு கூட இருக்குது. எவ்வளோ விலை? விலை 75 ரூபா தற்சமயம் விவசாயிகிட்ட வாங்குறது. இது முதன்றதுனால நம்மக்கிட்ட வாங்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க. அது எப்படி செய்யணும், ஏது செய்யணுன்றது தெரியாததுனால இது மூக்குத்தி அவரை மட்டும்தான் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. சிகப்பு வெண்டை இங்கே விழுப்புரத்தோட கோயம்பேடு மார்க்கெட்டில் அதிகபட்சமாக விரும்பி வாங்குறாங்க. விலையும் முன்ன பின்ன இந்த சாதா வெண்டையோட அதிகமாக போகுது, பாரம்பரிய ரேகன்றதுனால. தக்காளி, நாட்டு தக்காளி தற்சமயம் தான் அறுவடைக்கு வந்துருக்குது. இப்போ மூக்குத்தி அவரை ஒன்று விட்டு ஒரு நாள், அதாவது நான் தினமும் 1 விட்டு ஒரு நாள் பறிக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். அது ஒரு நாளைக்கு 10 கிலோ வருது. 75 ரூபா ரேட்டுக்கு ஒப்பந்தம் மாதிரி சென்னை சில்கில் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். மீதி மார்க்கெட்டில் கமிஷன் மார்க்கெட்டில் போட்டுன்னு வரேன். அதுபோல் விரும்பி கேட்குறவங்களுக்கு ஆர்டர் மாரியில் கொடுத்துன்னு தான் வரேன். அது இப்போ தற்சமயம் வரைக்கும் பறித்து பார்த்ததில் 1/2 கிலோ வரைக்கும் இப்போ எடுத்துருக்குறேன். இன்னும் ஒரு 1/2 கிலோ வரைக்கும் வரும். இந்த மூக்குத்தி அவரை ஆண்டுதோறும் வர காய். இப்போ ஒரு இடு நட்டுட்டோம்னா வருஷம் அந்த காய் அறுவடை பண்ணலாம். நோய் மற்ற இதோட நோய் அதில் எதுவும் அதிகபட்சமாக எதுவும் கிடையாது. சாதா அவரையில் அசும்பு உட்காருது, இதில் அசும்பு எதுவுமே கிடையாது, நல்லாயிருக்கு. ஆமாம் சார், இது கொடி பயிர்ன்றதுனால இப்போ தற்சமயம் எனக்கு முதல்ல இதுன்றதுனால தெரியாததுனால சின்னதாக பந்தல் மாதிரி, இது முக்கோண பந்தல் மாதிரி போட்டு இது அறுவடை பண்ணிடுறேன். இது மூக்குத்தி அவரை ஒரு நாளைக்கு 10 கிலோ வீதம், 1 விட்டு ஒரு நாள் அந்த சாதா அவரை, கோழி அவரை. வெண்டை 1 விட்டு ஒரு நாள், அது ஒரு 10 கிலோ. தக்காளி ஒரு 5 கிலோ. இதெல்லாம் ஆவரேஜாக எடுத்துன்னு போகக்குள்ள எனக்கு ஒரு நாளைக்கு ஆள் கூலி போக மீதி எனக்கு ஒரு 2000 வண்டி கூலி போக 2000 நிற்கும். இது தோட்டக்கல் அதுதான் அடி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே கத்திரி நட்டு இருக்கிறேன். இந்த அவரைக்காய், இந்த மூக்குத்தி அவரை, சிகப்பு வெண்டை, இயற்கையான காய்கறிகளை இதுதான் அடி எடுத்து வச்சுருக்கிறேன். அது இயற்கை முறையில் செய்கிறதுக்கு அடி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது மொத்தத்தில் எனக்கு பார்க்கக்குள்ள லாபகரமாக தான் தெரியுது. அடிக்கே கொஞ்சம் லாபமாக தான் தெரியுது. இதை இன்னும் கொஞ்சம் முயற்சி ரெகுலராக செய்யக்குள்ள இன்னும் அதிக லாபம் எடுக்கலாம்.
மினிமம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5000 10,000 வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இயற்கையில் முழு முயற்சியாக செஞ்சோம்னாக்கா எடுக்கலாம். நான் வந்து செய்கிறது வந்து ஒரு 50 சென்ட்டுக்குள்ளே தான் இந்த பல பயிர்களும் செஞ்சு வரேன். இதில் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா நிற்கிது. இன்னும் அதிகமாக பட்சமாக ஒரு ஏக்கர் என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் மும்பரமாக நல்ல தீவிரமாக அதை பார்த்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு 5000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அடின்றதுனால நமக்கு 2000 தான் எனக்கு கிடைக்கிறது. இது அனுபவ ரீதியாக செய்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே அந்த 10,000ன்றது சிம்பிளான வருமானம் இது கிடைக்கும்போது அதிகபட்ச லாபம் நிறைய எடுக்கலாம். நிறையா அதனுடைய அனுபவம் தெரிஞ்சவங்க நல்லா எடுக்கலாம்.